என் பெயர் ராஜ். எனக்கு வயது 26. காலை வேலைக்கு செல்வதற்காக அறையிலிருந்து வெளியில் வரும்பொழுது அப்பாவும் அம்மாவும் திருமணத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். அதை கேட்கும் பொழுது எனக்கு கடுப்பாகத்தான் வந்தது. அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. நானும் அம்மாவிடம், அம்மா சீக்கிரம் உணவு எடுத்து வையுங்கள், சாப்பிட்டு விட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டும் என அவசரப்படுத்தினேன். எனது அப்பா கண்டிப்பானவர் மற்றும் கோபக்காரர். வீட்டில் அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும் என நினைப்பார். இந்த வயதிலும் குடும்பத்தை அவரின் கைப்பிடிக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டார். சில நாட்களாக என் மேலும் பயங்கர கோபத்தில் இருந்தார். அதற்கு காரணம் ஒன்று என் திருமணம், மற்றொன்று வியாபாரத்தில் அவருடன் சேர்ந்து பணிபுரியவில்லை என்பது. நான் நன்றாக படித்து இருக்கிறேன். எனது ஆசை சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்பதே. எந்த வகையிலும் அப்பாவை சார்ந்து இருக்கக்கூடாது என நினைத்தேன். என் அப்பா சொந்தமாக நகைக்கடை ஒன்றை வைத்திருக்கிறார். எங்கள் குடும்பம் பெரிய பணக்காரர்கள் இல்லை என்றாலும் ஓரளவு செல்வம் படைத்தவர்கள்தான். சிறு வயதிலிருந்தே அப்பாவின் கண்டிப்பும் அவரின் குணமும் அவரிடமிருந்து என்னை சற்று ஒதுக்கியே வைத்திருந்தது. அப்பாவும் என்னிடம் கோபமாக, திருமணத்தை பற்றி பேசினாலே உனது முகம் ஏன் இப்படி சிறிதாக போகிறது? கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறாயா? உன்னுடைய வயது உள்ளவர்கள் எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் நீயோ எதையும் கண்டுகொள்ளாமல் உனது இஷ்டத்திற்கு நடந்து கொள்கிறாய். எங்களுக்கும் ஒரு கடமை உள்ளது. ஒரே மகனான உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று. ஊரில் உள்ளவர்கள் உன்னை பற்றி என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று உனக்கு தெரியாது. உன்னால் எனக்குத்தான் மரியாதை குறைவு ஏற்படுகிறது. நான் பார்க்கும் பெண்ணை திருமணம் செய்து கொள். அதன் பிறகு நீயாச்சு, உனது மனைவியாச்சு, யாரும் வாயை திறக்க மாட்டார்கள் என்றார். அப்பொழுதும் கூட அவருக்கு அவமானம் என்றுதான் நினைத்தார். பசியில் இருந்த எனக்கு அவர் பேச பேச கோபம் தான் வந்தது. இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அப்பாவிடம், அப்பா, சென்ற முறையும் இதை போல சொல்லித்தான் திருமணம் செய்து வைத்தீர்கள். ஆனால் என்ன ஆனது? திருமணமான சில நாட்களிலேயே விவாகரத்து வாங்கி கொண்டு சென்று விட்டாள். இது நடந்து முழுமையாக 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக மறு திருமணத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு இப்பொழுது திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றேன். அப்பாவும் சற்று கோபமாக, ஒரு முறை தவறு நடந்துவிட்டால் எப்பொழுதும் அதை போலவே நடக்கும் என்று அவசியமில்லை. நான் உனக்காக ஒரு பெண்ணை பார்த்து உள்ளேன், அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். கடந்த முறையும் அப்பாதான் பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்தார். அவரின் நண்பரின் மகளோடு தான் திருமணம் நடந்தது. முதல் திருமணத்தில் எல்லோருக்கும் இருப்பதைப் போலவே எனக்கும் ஆசையும் கனவுகளும் நிறையவே இருந்தது. சொல்லப்போனால் அந்த நாளுக்காகத்தான் நானும் காத்திருந்தேன். ஆனால் திருமணம் முடிந்த முதல் இரவிலேயே பிரச்சனை ஆரம்பமானது. அவள் என்னை அருகில் வரக்கூட அனுமதிக்கவில்லை. நானும் 2-3 நாட்களில் சரியாகி விடுவாள் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அவளின் நடவடிக்கைகளில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. நான் இருக்கும் பொழுதே வேறு ஒருவனுடன் தொலைபேசியில் பேசி வந்தாள். அதை பற்றி நானும் கேட்க அவள் என்னுடன் சண்டையிட ஆரம்பித்தாள். ஒரு கட்டத்தில் நான் வேறு ஒரு பையனை காதலிக்கின்றேன் என்றும், என் வீட்டில் என்னை கட்டாயப்படுத்தியதால் மட்டுமே உன்னை திருமணம் செய்து கொண்டேன் என்றும் கூறினாள். அதோடு நிறுத்தாமல் வீட்டில் உள்ளவர்களிடமும் கோபப்பட ஆரம்பித்தாள். அதற்கு மேலும் அவள் என்னோடு வாழ விருப்பமில்லை, நான் காதலித்த பையனோடு சென்று விடுவதாக கூறி அங்கிருந்து சென்று விட்டாள். எங்களுக்கும் வேறு வழி இல்லை. வீட்டை விட்டு போக நினைத்தவளை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? நானும் எனது அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனால் எதுவுமே கேட்கவில்லை. அதற்கு மேலும் என்னை கட்டாயப்படுத்தினால் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும், அதற்கு நீங்கள்தான் காரணம் என்று எழுதி வைத்துவிட்டு தான் இறப்பேன் என்றும் மிரட்ட ஆரம்பித்தாள். அதற்கு மேலும் நாங்கள் அவளை தடுத்து நிறுத்த நினைக்கவில்லை. திருமணம் நடந்த 1 வாரத்திற்குள்ளாகவே கணவன் வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விட்டு சென்று விட்டாள். நான் அந்த சம்பவத்திலிருந்து மீண்டு வரவே சில நாட்கள் ஆனது. வேறு ஒரு வீடாக இருந்திருந்தால் என் வாழ்க்கையில் நடந்ததற்கு நான் தான் காரணம், என்னால் தான் இப்படி ஆகிவிட்டது என்று அப்பா சிறு வருத்தம் தெரிவித்து இருப்பார். ஆனால் என் குடும்பத்தில் எதுவுமே நடக்கவில்லை. மாறாக ஒரு பெண்ணை கையாள தெரியாதவன் என என்னைத்தான் திட்டிக் கொண்டிருந்தார். இப்பொழுதும் கூட என் அப்பா அவரின் விருப்பப்படிதான் பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்க நினைக்கின்றார். ஆனால் இதில் எனக்கு சுத்தமாக விருப்பமில்லை. என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அப்பா விளையாட நினைக்கின்றாரோ என நினைக்கும் பொழுது கவலையாகத்தான் வந்தது. பிறகு அம்மாதான் என்னை சமாதானப்படுத்தி சாப்பிட வைத்தார். சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அப்பா என்னிடம், நான் பார்த்திருக்கும் பெண் அழகாக இருப்பாள்,
நமது குடும்பத்திற்கு ஏற்ற பெண், அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். பொறுமை இழந்த அம்மாவும் அவனுக்கு விருப்பமில்லை என்றால் சிறிது காலம் கழித்து பேசிக்கொள்ளலாம், மீண்டும் அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம் என்றார். ஆனால் அப்பா விடாப்பிடியாக நின்றார். நாளையே பெண் பார்க்க செல்ல வேண்டும் என்றார். அதற்கு மேலும் அம்மாவால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. பிறகு அம்மாவும் என்னிடம், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு. அப்பா சொல்வதில் ஒரு நியாயம் உள்ளது. நீயும் முதல் திருமணத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு ஒரே தீர்வு மீண்டும் திருமணம் செய்து கொள்வதுதான். பெண்ணை பார்த்துவிட்டு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்றார். எனக்கும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஒருபுறம் அப்பாதான் இப்படி என்றால் இப்பொழுது அம்மாவும் சேர்ந்து கொண்டார். நானும் ஒன்றும் கூறாமல் அமைதியாக அலுவலகம் சென்று விட்டேன். மறுநாள் சொன்னது போலவே அப்பாவும் அம்மாவும் பெண்ணை பார்த்து விட்டு வந்தனர். பெண்ணை பற்றியோ அவர்களின் குடும்பத்தை பற்றியோ நான் எதுவுமே விசாரிக்கவில்லை. அம்மா தானாக வந்து, பெண் மிகவும் அழகாக உள்ளாள், மரியாதை தெரிந்தவளாகவும் புத்திசாலியாகவும் உள்ளாள் என்றார். நானும் ஒன்றும் கூறாமல் அமைதியாக இருந்தேன். எனக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை. எதற்காக எனது பெற்றோர்கள் என்னை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்பது மட்டும்தான் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பா நினைத்தது போல சில நாட்கள் கழித்து திருமணம் என்று நிச்சயிக்கப்பட்டு அதற்கான வேலைகளும் தொடங்கியது. நானும் ஒரு கட்டத்தில் என்னதான் நடக்கிறது பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டேன். மணமகள் எப்படி இருப்பாள் என்றும் அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எதுவுமே உண்டாகவில்லை. சொல்லப்போனால் எனக்கு நடந்த முதல் திருமணத்தை நான் இன்னும் மறக்கவில்லை. திருமண நாளும் வந்தது. ஏனோதானோ என்று மணமேடையில் அமர்ந்திருந்தேன். பெண்ணை அழைத்து வர அம்மா சொன்னது உண்மைதான். அவள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாள். அவள் முகத்தில் திருமணத்திற்கான சந்தோஷம் தெரிந்தது. ஆனால் என்னால் தான் அவளை பார்த்து சிரிக்கக்கூட முடியவில்லை. அம்மாதான் உறவினர்களை பார்த்து சிரிக்கும்படி வற்புறுத்தி கொண்டிருந்தார். பிறகு முதலிரவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மனைவியும் எனக்காக அறையில் காத்திருக்க, நானும் உள்ளே சென்று பார்க்க எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனெனில் மனைவி அங்கிருக்கும் குளியல் அறையில் வாந்தி எடுத்து கொண்டிருந்தாள். நானும் பதறி போய் வெளியே வந்தவளிடம் என்ன ஆனது என்று விசாரிக்க, அவளோ கல்யாணத்தில் சாப்பிட்டது ஒத்துக்கொள்ளவில்லை, அதனால்தான் வாந்தி வருகிறது என்றாள். அவள் கூறியதை கேட்டு எனக்கும் சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. காரணம், இருவரும் அமர்ந்துதான் மதிய உணவை சாப்பிட்டோம். அவள் அவ்வளவாக எதுவுமே சாப்பிடவில்லை. இருந்தும் எப்படி ஒத்துக்கொள்ளாமல் போகும் என யோசித்து கொண்டிருந்தேன். பிறகு அவளாகவே எனக்கு உடல்நிலை சரியில்லை, எதுவாக இருந்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம், நான் உறங்கச் செல்கிறேன் என்றாள். நானும் அவளை வற்புறுத்த விரும்பவில்லை. உனது விருப்பம் என கூற சிறிது நேரத்தில் அவளும் உறங்கிவிட்டாள். மறுநாள் சில சம்பிரதாயங்கள் முடிந்து மீண்டும் அதே இரவில் நேற்றை போலவே வாந்தி எடுத்து கொண்டிருந்தாள். இந்த முறையும் உணவு ஒத்துக்கொள்ளவில்லை என கூறினாள். எனக்கும் சிறிதாக சந்தேகம் உண்டானது. எதனால் அவள் அடிக்கடி வாந்தி எடுக்கின்றாள் என்று. அவள் சொல்லும் அனைத்தையும் நம்புவதற்கு நான் இன்னும் குழந்தை இல்லை. ஆனாலும் வெறும் சந்தேகங்களை வைத்துக்கொண்டு ஒரு முடிவு எடுக்க முடியாது என நினைத்தேன். ஒருவேளை அவள் சொல்வது கூட உண்மையாக இருக்கலாம். திருமணமாகி 10 நாட்கள் கடந்து விட்டது. ஆனால் எங்களுக்குள் எதுவுமே நடக்கவில்லை. ஏதேதோ காரணங்களை சொல்லி தவிர்த்து வந்தாள். எனக்கும் அது பெரிதாக தெரியவில்லை. காரணம், எனது விருப்பமில்லாமல் நடந்த திருமணம்தான் அது. நானும் இதை பற்றி பிறகு யோசிக்கலாம் என இருந்துவிட்டேன். ஒரு நாள் அம்மா என் மனைவியை சமையல் அறையில் உதவி செய்யும்படி அழைக்க, அதை கேட்டுக்கொண்டிருந்த அப்பா, உனக்கு உதவி தேவைப்பட்டால் ஒரு வேலைக்காரியை நியமித்துக்கொள், மருமகளை தொந்தரவு செய்யாதே என்றார். இதை கேட்டு நான் ஆச்சரியமடைந்தேன். காரணம், எனது அப்பா அதை போல சொல்லும் ஆள் இல்லை. அம்மாவும் அப்பாவிடம், இவ்வளவு நாள் வேலைக்காரியை பற்றி பேசாத நீங்கள் உங்கள் மருமகள் வேலை பார்க்கக்கூடாது என வேலைக்காரியை வைத்து கொள்ள வேண்டுமா என கோபப்பட்டார். அதற்கு அப்பாவும் அம்மாவிடம், அவர்களுக்கு இப்பொழுதுதான் திருமணமாகி உள்ளது, ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு நிறைய நேரம் வேண்டும். நீயும் அவளை சமையல் அறையில் வைத்திருந்தால் முன்பு நடந்தது போல புரிந்து கொள்ளாமல் சண்டை சச்சரவு என ஆகிவிடும். அதனால்தான் அப்படி கூறினேன் என்றார். இதை கேட்டு அம்மாவும் ஒன்றும் கூறவில்லை, அமைதியாகிவிட்டார். ஒருவேளை அப்பா சொல்வதுதான் சரி என நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. மனைவியும் அதன் பிறகு அறையை விட்டு அதிகமாக வெளியே வருவதில்லை. எப்பொழுதும் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தாள். அம்மா கோவில் குளங்களுக்கு அதிகமாக செல்வார். அப்பொழுதெல்லாம் மனைவியை கூப்பிட்டால் கூட அவள் செல்ல மறுத்து விடுவாள்.
அம்மா எதுவும் சொன்னால் கூட அப்பா அவர் மீதுதான் கோபப்படுவார். இதனால் அம்மா அவளை எங்கும் கூப்பிடுவதும் இல்லை, எதுவும் சொல்வதும் இல்லை. இப்படியாக திருமண வாழ்க்கை 1 மாதத்தை கடந்துவிட்டது. ஒரு நாள் மனைவிக்கு மிக அதிகமாக காய்ச்சலும் வாந்தியும் வரவே நானும் என்ன செய்வது என்று புரியாமல் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். ஆரம்பத்தில் அவள் மருத்துவமனைக்கு வர மறுத்துவிட்டாள். ஆனால் நானும் அம்மாவும் தான் கட்டாயப்படுத்தி அழைத்து வந்தேன். அங்கு சில பரிசோதனைகளை எடுத்து பார்க்க மருத்துவர்கள் என்னிடம் உங்கள் மனைவி கர்ப்பமாக உள்ளார் என்ற அதிர்ச்சியான தகவலை தெரிவித்தனர். எனக்கு தலையை சுற்றுவது போல் தோன்றியது. காரணம், இன்று வரை அவளை தொட்டது கூட கிடையாது. அப்படி இருக்கையில் எப்படி கர்ப்பமானாள் என்று குழம்பி போனேன். வீட்டிற்கு வந்த பிறகு அவளிடம் இதை பற்றி கோபத்துடன் விசாரிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவள் எதுவுமே வாய் திறக்கவில்லை. சொல்லப்போனால் அவள் என்னை ஒரு ஆளாகவே மதிக்கவில்லை. நானும் அவளிடம் நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தேன். ஆனால் அவளோ எதுவுமே நடக்காதது போல சிறிது நேரத்தில் உறங்கி போனாள். மறுநாள் காலை என்னை அழைத்த அப்பா என்னிடம் பேச ஆரம்பித்தார். வீட்டிற்கு வந்த மருமகள் மேல் எதற்கு சந்தேகப்படுகிறாய்? உன் மனைவியை நீயே கேவலப்படுத்துகிறாயா என கத்தினார். எனக்கும் புரிந்து போனது, நேற்று நடந்ததை பற்றி அப்பாவிடம் கூறிவிட்டாள் என்று. அவரும் செய்வதெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது உனது குழந்தை இல்லை என்றால் என்ன அர்த்தம்? இதை வெளியில் உள்ளவர்கள் கேட்டால் உன்னைத்தான் காரி துப்புவார்கள். உன்னால் நமது குடும்பத்திற்குத்தான் அவமானம் வந்து சேரும். பிடிக்காமல் திருமணம் செய்து கொண்டாலும் ஒரு பெண்ணின் மீது இப்படியெல்லாம் பழி சுமத்தக்கூடாது என கத்திக் கொண்டிருந்தார். நானும் அவரிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று தெரியாமல் திகைத்து நின்றேன். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது, என் வாழ்க்கை சூனியமாகிவிட்டது என்பது. நான் அப்பொழுது இருந்த மனநிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது, அந்த அளவிற்கு கொடூரமாக இருந்தது. எனக்கும் அப்பாவிடம் அனைத்து உண்மைகளையும் கூறி சண்டையிட வேண்டும் என்பது போலத்தான் இருந்தது. ஆனால் அது என்னால் முடியாது. காரணம், சிறு வயதிலிருந்து அவரின் அதட்டலுக்கும் உருட்டலுக்கும் அதிகமாகவே பயந்து வந்தேன். அது இப்பொழுது வரை தொடரத்தான் செய்தது. என்ன செய்வதென்று புரியாமல், என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என தெரியாமலும் நாட்கள் நகரத் தொடங்கியது. என் மனைவி எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சாதாரணமாகவே இருந்தாள். கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டோமே என்ற வருத்தம் துளிக்கூட இல்லை. அவள் வேறு யாரிடமோ ஏமாந்துவிட்டு என்னை திருமணம் செய்து கொண்டது போல தெரியவில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு என் வாழ்க்கையில் நுழைந்ததை போலத்தான் தோன்றியது. அவளை பார்ப்பதற்கே அருவருப்பாக இருந்தது. நானும் காரணமே இல்லாமல் மாதங்களில் பல நாட்கள் வெளியில் தங்க ஆரம்பித்தேன். வீட்டிற்கு வரவே பிடிக்கவில்லை. திருமணமான 8வது மாதத்திலேயே பிரசவ நாளும் வந்தது. அப்பாதான் அனைவரிடமும் குறை மாதத்தில் குழந்தை பிறக்கப் போகிறது என கூறிக்கொண்டிருந்தார். ஆனாலும் எனக்கு இது யாருடைய குழந்தையாக இருக்கும் என்ற சந்தேகம் மட்டும் இருந்து கொண்டே இருந்தது. என் மனைவியோடு சேர்ந்து கொண்டு என் வாழ்க்கையை சீரழித்த அந்த மனிதர் யார் என்று தெரிந்து கொள்ள நினைத்தேன். அதிர்ஷ்டவசமாக அவளை பிரசவத்திற்காக சேர்த்த மருத்துவமனையில் எனது நண்பன் ஒருவன் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் அவனிடம் உண்மையை கூற மனம் இல்லாவிட்டாலும் அதன் பிறகு நானாக மனதை தேற்றிக்கொண்டு அனைத்து உண்மைகளையும் கூறி அவனிடம் உதவி கேட்டு நின்றேன். அவனும் எனது நிலைமையை புரிந்து கொண்டு உதவி செய்வதற்கு முன்வந்தான். அதன்படி பிரசவத்திற்கு முன்பே பிரசவ நேரத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் இரத்தம் தேவைப்படும், அப்பொழுது கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று எங்களின் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் வீட்டிற்கு வந்து போவோர் என அனைவரின் இரத்த மாதிரிகளை எடுத்துக்கொண்டான். பிரசவமாகி ஆண் குழந்தையும் பிறந்தது. அதனுடைய இரத்த மாதிரிகளையும் எடுத்து வைத்த மற்றவர்களின் இரத்த மாதிரிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிர்ச்சியான உண்மை ஒன்று வெளிப்பட்டது. காரணம், குழந்தையின் டிஎன்ஏவும் எனது அப்பாவின் டிஎன்ஏவும் 100% ஒத்துப்போயிருந்தது. இந்த விஷயம் என்னிடம் தெரிவிக்க நான் அதிர்ந்து போனேன். அப்பாவின் மேலும் என்னை ஏமாற்றிய மனைவியின் மேலும் கோபமாகத்தான் வந்தது. நானும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவர்கள் வீட்டிற்கு வரும் வரை காத்திருந்தேன். வீட்டிற்கு வந்ததும் இதை பற்றி பேச ஆரம்பித்தேன். நான் உண்மையை சொன்னதும் ஆத்திரப்பட்ட அப்பா என்னை அடிக்க பாய்ந்தார். ஆனால் இந்த முறை நான் பயப்படவில்லை. அவரை எதிர்த்து நின்று நானும் அடிக்கப் போக அவர் சற்று அதிர்ந்துதான் போனார். இதை அவரே எதிர்பார்க்கவில்லை. பிறகு அம்மாதான் சமாதானம் செய்ய அவரிடமும் நடந்த உண்மையை பற்றி கூற அவரும் அதிர்ச்சி அடைந்து அழ ஆரம்பித்தார்.
ஒரு கட்டத்தில் அப்பாவையும் மனைவியையும் வைத்துக்கொண்டு, நீங்கள் இப்பொழுது உண்மையை சொல்லவில்லை என்றால் நான் ஊரில் உள்ளவர்களிடம் என்னிடம் இருக்கும் ஆதாரத்தை காண்பித்து உங்களின் மான மரியாதையை கெடுத்து விடுவேன் என மிரட்டத் தொடங்கினேன். இதை கேட்ட அப்பாவும் பயந்துதான் போனார். அதன் பிறகு அவர் வாயாலேயே உண்மையை கூற ஆரம்பித்தார். எனக்கு திருமணமாவதற்கு முன்பே என் மனைவி எனது அப்பாவின் கடையில்தான் வேலை பார்த்தாள். ஆரம்பத்திலிருந்தே இருவருக்கும் நெருக்கம் அதிகமாகவே இருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் அவளும் கர்ப்பமாக அப்பாவை திருமணம் செய்து கொள்ளும்படி மிரட்டியுள்ளாள். அப்பாவிற்கு இந்த வயதில் திருமணம் செய்து கொண்டால் ஊரில் உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள் என யோசித்து எனக்கு பெண் பார்க்கின்றேன் என்ற பெயரில் அவளை என் தலையில் கட்டிவிட்டார். எனக்கு மனைவியான பின்பு கூட அவர்களின் தொடர்பை துண்டித்து கொள்ளவில்லை. வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் அவர்களும் சந்தோஷமாகத்தான் இருந்துள்ளனர். அதனால்தான் எனது மனைவிக்கு என் அப்பாவின் மேல் ஆசை அதிகமாகவே இருந்துள்ளது. அவர் கூற கூற எனக்கு ஆத்திரமாகத்தான் இருந்தது. ஒருபுறம் அப்பா செய்த துரோகத்தை நினைத்தும், மறுபுறம் என்னை நானே திட்டிக் கொண்டேன். அப்பாவிற்கு எவ்வளவு அடிமையாக இருந்துள்ளோம் என்று. நானும் இதை அப்படியே விடவில்லை. உடனடியாக மனைவியின் பெற்றோருக்கு தகவல் கொடுக்க அவர்களும் வந்து சேர்ந்தனர். அவர்களிடமும் விஷயத்தை கூற அவர்களும் அதிர்ந்து போயினர். பின்பு அவர்களிடம், உங்களின் மகள் எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இப்பொழுதே அவளை விவாகரத்து செய்து விடுகிறேன். மரியாதையாக இவளை இங்கிருந்து அழைத்து சென்று விடுங்கள். தேவையில்லாமல் ஏதாவது செய்கின்றேன் என்ற பெயரில் உங்களின் மரியாதையை நீங்களே கெடுத்து கொள்ளாதீர்கள் என கண்டிப்பாக கூறிவிட்டேன். அவர்களும் புரிந்து கொண்டார்கள் தன் மகளின் மேல்தான் தவறு உள்ளது என்று. எனக்கும் சற்று மனசாட்சி உறுத்தவே அவர்கள் போகும்பொழுது எனது சேமிப்பிலிருந்து பெரும் பகுதி பணத்தை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினேன். அதன் பிறகு அப்பாவை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருந்தது. அம்மாவிற்கும் அப்படித்தான் இருந்தது. அம்மாவும் நானும் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டோம். சிறிது நாட்கள் வரை நண்பரின் வீட்டில்தான் தங்கியிருந்தோம். பிறகு எனக்கு வெளிநாட்டில் நல்ல வேலையாக கிடைத்தது. நான் சென்ற சில நாட்களில் அம்மாவையும் அழைத்து கொண்டேன். இருவரும் அங்கு நிம்மதியாக வாழ்ந்து வருகிறோம். அடுத்த 2 வருடங்களிலேயே எனக்கும் ஒரு பெண்ணை பிடித்து போக அங்கேயே திருமணமும் செய்து கொண்டேன். என் வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக மாறத் தொடங்கியது. அதன் பிறகு அப்பா மற்றும் மனைவியை பற்றி எந்த தகவலும் இல்லை. அதை தெரிந்து கொள்ள ஆர்வமும் இல்லை. சில வருடங்களுக்கு பிறகு மனைவி வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டதாகவும், அப்பா யாரும் இல்லாமல் கஷ்டப்படுகிறார் என்றும் உறவினர்கள் தெரிவித்தனர். அவரை நினைத்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. சொல்லப்போனால் எனக்கு அவர் மேல் கோபம் அதிகமாகத்தான் இருந்தது. என் அம்மாவும் என்னை போலத்தான் அவர் மேல் கோபமாகத்தான் இருந்தார். ஒரு நாள் அப்பா இறந்துவிட்ட செய்தி கிடைக்க நானும் அம்மாவும் சென்று அவருக்கு ஆக வேண்டிய இறுதிச் சடங்கை செய்துவிட்டு வந்தோம். எனக்கு அவர் எவ்வளவு துரோகம் செய்திருந்தாலும் இறந்த பிறகு அவருக்கு செய்ய வேண்டியதை என் கடமையாக நினைத்தேன். அவரால் விட்டு செல்லப்பட்ட சொத்துக்கள் என் முன்னாள் மனைவியின் குழந்தையின் பெயரிலும் அப்பாவின் சில உறவினர்களின் பெயரிலும் எழுதி வைத்தேன். இப்பொழுது நானும் அம்மாவும் வெளிநாட்டில் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். நன்றி.